ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒரு விஷயம், நம் கண்களை மூடி இந்த வேளையில தேவன் நம்மோடு இடைபடும்படியாய், உங்களோடு பேசும்படியாய் இந்த வேளையில ஜெபிக்க போறீங்க. இந்த சகோதரி அல்ல, ஆண்டவரே நீங்க என்னோட பேசுங்கன்னு கேட்க போறீங்க. இந்த சகோதரியை மறைத்து கொள்ளுங்கன்னு கேட்க போறீங்க. நீங்க வெளிப்படுங்கன்னு கேட்க போறீங்க. என்னோட என்ன வார்த்தைகளை பேசணும் நீங்க வைத்திருக்கிறீங்களோ அதை திட்டமும் தெளிவுமா இந்த சகோதரியோட பேசுங்கன்னு நீங்க சொல்ல போறீங்க. கர்த்தர் நிச்சயமாகவே இடைப்படுவார். யாரும் பிளான் பண்ணிலாம் வர்றது கிடையாது. கர்த்தருடைய அனாதி தீர்மானத்தின்படி இன்று நாளில ஒவ்வொருவரையும் கூட்டி வந்திருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை திரும்ப அனுப்புவார். என்னென்ன வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்காக பேச வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ நிச்சயமாகவே இந்த வேலையில கர்த்தர் இடைப்படுவார். இரக்கமுள்ள தகப்பனே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த அருமையான வேலையிலும் ஆண்டவரே, அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அடையினை மறைத்து கொள்ளுங்க. என்னென்ன வார்த்தைகளை பிள்ளைகளுக்காய் வைத்திருக்கிறீங்களோ அந்த வார்த்தைகளை நீங்க திட்டமும் தெளிவுமாய் அடியின் மூலமாய் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளாய் நீங்க மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அடியனுடைய சுயத்தை நீங்க மறைத்து போடுங்க ஆண்டவரே. நீங்க வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா, உடைய பிரசன்னத்தினால் நிரம்பின வேலையா இந்த வேலையை நீங்க மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்பா ஜீவனுள்ளதாய் அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் போகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கிரியைகளை நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா, உடைய கரம் முழுவதுமா இந்த நேரத்துல அப்பா ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய கரத்துல இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இன்று நாளைக்காய் காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை எடுத்தவர்கள் யாராவது ஒருவர் வாசிக்கலாமே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தருடைய நாமத்திற்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை. வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய், அந்த சத்துருவுக்கு விரோதமாய் அவர் கொடியேற்றுவார் என்று சொல்லி இந்த பகுதிகள் சொல்லுகிறது. இதற்கு முன்பாக அப்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக உள்ள வசனங்கள் எப்பொழுது என்று சொல்லி நமக்கு அதை காட்டுகிறது. முதலாம் வசனத்தை வாசிக்கலாமே. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போவதும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. 1 முதல் 8ஆம் வசனம் வரை தேவனை விட்டு பிரிகிற சூழ்நிலையில இருக்கும் பொழுது, பாவத்துல இருக்கும் பொழுது எழுதப்பட்டதான வார்த்தைகளாக இந்த வார்த்தைகளை ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகிறார். ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போவதே இல்ல, கர்த்தருடைய கை குறுகி போவதில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவியும் மந்தமாகவே இல்ல. வாசிக்கலாமே. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. 2 வசனமே அழகா சொல்லுகிறது. உங்களுடைய அக்கிரமம் தான், உங்களுடைய பாவங்கள் தான் தேவனுக்கு நடுவாக உங்களுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறதாய் காணப்படுகிறது. உங்களுடைய பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு, அவர் உங்களுடைய ஜெபங்களை உங்களுடைய காரியங்களை கேட்க கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. உங்களுடைய அக்கிரமங்கள் உங்களுடைய காரியங்கள் அப்படியே உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும் என்னென்ன காரியங்கள் உங்களுக்குள்ள காணப்படுகிறது. ஆண்டவர் அறிந்திருக்கிறார், நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள். மற்றவர்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். என்னென்ன காரியங்களிலே குறை உண்டு, தேவனை தேடுகிற பிள்ளைகளாய் காணப்படுறீங்களா, தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுறீங்களா, உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற கேப் என்ன, எவ்வளவு ஐக்கியமா இருக்கிறீங்க, தேவனும் நீங்களும் எவ்வளவு ஐக்கியமா இருக்கிறீங்க, நீங்க அறிந்திருக்கிறீங்க, தேவனும் அறிந்திருக்கிறார். உண்மையாகவே அக்கிரமங்கள் தேவனை விட்டு பிரிக்கிறது.
கர்த்தருக்கு பிரியமில்லாமல் செய்கிற காரியங்கள் உங்களையும் தேவனையும் பிரிக்கிற காரியங்களா இருக்கிறது. தேவனை விட்டு பிரிந்த பிள்ளைகள் சொல்லுகிற காரியங்களாய்தான் ஒவ்வொன்றாய் 1 முதல் 8ஆம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமே. சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயமில்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். இங்க பாருங்க, நடைகளில நியாயமும் இல்ல, அக்கிரமத்து மேல அக்கிரமம், பிரச்சனை மேல பிரச்சனை. அவங்க செய்த காரியங்கள் நிமித்தமாய் தொடர்ந்து வருகிற பகுதிகளில் நாம் பார்க்கும் பொழுது 9 முதல் நாம் பார்க்கிறோம். அவங்க ஆண்டவரை விட்டு பிரிந்த பிறகு, பாடுகள் பிரச்சனைகளோடு வந்த பிறகு அவங்க செய்த பாவ அறிக்கைகள் ஒவ்வொன்றாய் 9வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை தொடர்ந்து எழுதப்பட்டே இருக்கிறது. 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாமே. ஆதலால் நியாயம் எங்களுக்கு தூரமா இருக்கிறது, நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது, வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள் பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், ஆனாலும் அந்த காலத்துல நடக்கிறோம். பிரச்சனை வந்த பிறகுதான் தேவனை தேடுகிறவர்களாக, பாவ அறிக்கை சொல்லுகிறவர்களாக காணப்படுறாங்க. நாங்க நியாயத்துக்கு நாங்க தூரம் ஆயிட்டோம், நீதி எங்களுக்கு தொடர்ந்து பிடிக்காமலே போயிடுச்சு, வெளிச்சத்துக்காக நாங்க காத்திருந்தோம், ஆனா இருள் தான், எங்க பார்த்தாலும் இருள் தான், பிரச்சனை தான். அதுக்காகவே நாங்க காத்திருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிற அந்த காலத்திலே நாங்க நடக்கிறோமே, எங்களுடைய அக்கறங்கள் தான், எங்களுடைய காரியங்கள் தான் என்று சொல்லி மனம் திரும்புதல் அவங்களுக்குள்ளே காணப்படுகிறது. பிரிந்தவர்கள் மீண்டுமாய் தேவனண்டை திரும்புறாங்க, அறிக்கை செய்யறாங்க, நாங்க தான்ப்பா செஞ்சிட்டோம், எங்களாலதான் இந்த பிரச்சனை, எங்களாலதான், எங்களுடைய அக்கிரமம் தான் எங்களையும் உங்களையும் பிரித்து இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க உணர்ந்து பேசுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. நாங்க குருடரை போல் சுவரை பிடித்து கண்ணில்லாதவர்களை போல் தடவுகிறோம், இரவில் இடறுகிறது போல பட்ட பகலிலும் இடறுகிறோம், செத்தவர்களை போல் பால் இடங்களில இருக்கிறோம். நாங்க குருடனை போலதான் அலைஞ்சிட்டு இருக்கோம், எங்களுக்கு எங்க பார்த்தாலும் இருளாதான் இருக்கிறது, வெளிச்சமே இல்ல, அதுக்காக தான் நாங்க காத்து இருக்கிறோம் என்று சொல்லி தொடர்ந்து அவங்க அறிக்கை செய்யறாங்க. பாவத்தை அவங்க செய்த காரியங்களை ஒவ்வொன்றாய் அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். 15வது வசனத்தை வாசிக்கலாமே. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான், இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனம் உள்ளவரானார். இங்க பாருங்க, அக்கிரமம் பெருகி கொண்டே இருக்கிறது. அது நிமித்தமாய் உபத்திரவத்து மேல உபத்திரவம், பிரச்சனை மேல பிரச்சனை தான். மீண்டுமாய் அவர்கள் பாவ அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை தான், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசின வார்த்தை தான் இந்த வார்த்தை. 19வது வசனத்தை மீண்டுமாய் நாம் வாசிக்கலாமே. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். மனம் திரும்புதல் வரும் பொழுது நிச்சயமாகவே சத்துரு வெள்ளம் போல் கடந்து வந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்ற வல்லவராய் இருக்கிறார். உண்மையான மனம் திரும்புதல் வேண்டும், உண்மையான பாவ அறிக்கை வேண்டும். உண்மையாய் மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே தேவன் சத்துருக்கு விரோதமாய் கொடியேற்ற வல்லவராய் இருக்கிறாருங்க. இந்த வேளையில ஒருவேளை வெள்ளம் போல் சத்துரு உங்களுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டே இருக்கலாம், பல காரியங்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டே இருக்கலாம். அப்படியே யோசித்து பாருங்கள், தேவனையும் உங்களையும் பிரிக்கிற காரியங்கள் எதுவாய் காணப்படுகிறது? இந்த காலகட்டங்களில செல்போன் தேவனையும் நம்மையும் பிரிக்கிற காரியங்களா இருக்கிறது. நேரம் போவதே தெரியல, அந்த அளவுக்கு செல்போன் ஒருவர் அடிமையாகவே தான் இருக்கிறாங்க. எதை பார்த்தாலும் செல்போன் தான், பைபிளை வாசிக்கிறாங்களோ இல்லையா, செல்போனை தான், அதை கூட தேடுறாங்க. அப்படிப்பட்ட காலங்களுக்குள்ளாய் வந்து விட்டோம். இந்த வேளையில உணர்ந்து கொள்ளுங்க, தேவனையும் உங்களையும் பிரிக்கிற காரியங்கள் எது, என்ன காரியங்களா இருந்தாலும் சரி, ஒருவேளை நான் பேசுகிற காரியங்களா இருந்தாலும் சரிதான், ஒருவேளை போன் எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா அப்படியே நீண்டு கொண்டே இருக்கிறது தான். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் கர்த்தருக்கு கொடுக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. மற்ற எதற்காவது கொடுக்கிறீர்களா? சத்ருவாய் இந்த காரியங்கள் உங்களுக்கு கடந்து வந்து கொண்டே இருக்கிறதா? உங்களை பிரிக்கிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் இந்த வேளையில ஒப்பு கொடுங்க. தேவனை உங்களையும் பிரிக்க எதுவும் நடுவாய் வரவே கூடாது, எதுவும் நடுவாய் வரவே கூடாது. எதுவா இருந்தாலும், யாரா இருந்தாலும், ஒருவேளை வேலை இருக்கலாம், படிப்பா இருக்கலாம்,
ஒருவேளை நபர்களா கூட இருக்கலாம், செல்போனா கூட இருக்கலாம். எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு தேவனை உங்களையும் பிரிக்கிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் இந்த வேளையில முழுமையாய் ஒப்பு கொடுத்தவர்களாக தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனையே, போராட்டங்கள் மேல போராட்டமா தானே இருக்குது, எனக்கு இந்த போராட்டத்துக்கு முடிவே இல்லையே, ஏன் இந்த பிரச்சனை என்று சொல்லி பல கேள்விகளுக்குள்ளாய் நீங்க கடந்து வந்திருக்கலாம். இந்த பிரச்சனைக்கு எப்பதான் முடிவு வரும், நானும் காத்து இருக்கிறேனே, எனக்கு இருள் தானே எங்கனாலும் காணப்படுகிறது, எனக்கு இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லையே என்று சொல்லி கூட நீங்க கடந்து வந்திருக்கலாம். தேவ பிள்ளைகளை, இந்த நாளில கர்த்தர் சொல்லுகிறார், வெள்ளம் போல சத்துரு ஒருவேளை கடந்து வந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்ற வல்லவரா இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, பல விதங்களிலே சத்துருவானவன் பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டேதான் இருக்கிறான். பல விதங்களில வேதத்துல பார்த்தோம்னால் சத்துரு என்று சொல்லும் பொழுது பல காரியங்களை, பல விதங்களை குறித்து வேதத்துல நாம் பார்க்கிறோம். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, வாசிக்கலாமே. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். திருடுகிற விதமாக சத்துருவானவன் கடந்து வருகிறான். இதுல திருடன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. பாருங்க, இந்த சர்ப்பம், இந்த சத்துரு தந்திரமுள்ளதாய் காணப்படுகிறது என்று சொல்லி இந்த வேத பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். தந்திரமுள்ளவன் சாத்தான், தந்திரமுள்ளவன் சத்துரு, திருடன் உள்ள புகுந்துருவான். சத்துருவானவன் எப்படி போறானே எப்படி வரானே தெரியாது, அந்த அளவுக்கு உள்ள புகுந்துருவான். கிரியைகளை கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களையும் தேவனையும் பிரித்து கொண்டே இருக்கிறான். சத்துருவோட வேலை அதுதான். உங்களையும் தேவனை பிரிக்கிறது தான் சத்துருவோட வேலை. அதுதான். இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாமே. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாருங்க, சிங்கம் போல பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி சுற்றி திரிகிறான் என்று சொல்லி இந்த வேத பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி சத்துருவானவன் சுற்றி திரிகிறான். குடும்பங்களிலே பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டேதான் இருக்கிறோம். எத்தனையோ போராட்டங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நல்லா ஸ்மூத்தா போனது போலதான் காணப்படுகிறது. குடும்பங்களிலே பல போராட்டங்கள், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை என்று சொல்லி பல கேள்விகளுக்குள்ளாய் பல பேர் கடந்து வந்து கொண்டேதான் இருக்கிறாங்க. தேவனை பிரிக்கிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் இந்த வேளையில நீங்கள் மாற்றும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் சத்துருவை உங்களை விட்டு விலக்கி உங்களுக்கு கொடியேற்ற வல்லவரா இருக்கிற. வெள்ளம் போல சத்துரு வழும் பொழுது நிச்சயமாகவே ஆவியானவர் உங்களுக்கு கொடியேற்றுவார். தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்க இருக்கும் பொழுது, உண்மையாய் தேவனை தேடுகிற பிள்ளைகளாய் நீங்க காணப்படும் பொழுது, எப்படி விதமான தந்திரமான வேலையை செய்து அவன் உள்ள நுழைந்தாலும் தேவனுடைய பிள்ளையாய், தேவனை தேடுகிற பிள்ளைகளாய் நீங்க காணப்படும் பொழுது நிச்சயமாகவே ஆவியானவர் உங்களுக்கு கொடியை ஏற்ற வல்லவரா இருக்கிறார். சத்துருக்கு விரோதமாய் அவர் யுத்தத்தை நடத்துவாருங்க. நீங்க யோசிக்க வேண்டியதே இல்ல, நான் யுத்தத்தை நடத்தணுமா, நான் போகணுமா, யோசிக்க வேண்டியதே இல்ல. தேவன் உங்களுக்காக யுத்தம் நடத்துவார். அவர் உங்களுக்காக யுத்தத்தை நடத்துவார். அவர் கொடியேற்றுவார். நிச்சயமாகவே தேவன் ஆவியானவர் கொடியேற்ற வல்லவரா இருக்கிறார். சத்ரு நிச்சயமாக வெட்கப்பட்டு போகும். நீங்க கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் காணப்படுங்க. சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனைகள் வரும் பொழுது தேவனை தேடுகிற காரியங்கள் நான் குறைந்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு தேவன் என்னத்தை செய்தார், நான் தேடி இப்படியாய் தேவனுடைய சமூகத்துல நாடி ஓடி வந்து கொண்டே இருக்கிறேனே, எனக்கு தேவன் என்னத்தை செய்தார் என்று சொல்லி பல பேர் அதை சொல்றதுக்கு இருப்பாங்க. பின்னாடி இருந்து பக்கத்துல இருந்து எப்படா டைம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் ஏத்தியும் விடுவாங்க. நீ பைபிளை தூக்கி டெய்லி சர்ச்சுக்கு தான் போற, நீ தேவனை தேடி உனக்கு என்ன பயன், என்ன நடந்துச்சு, உனக்கு பிரச்சனை தானே இருக்கிறது, உனக்கு இந்த காரியத்துல ஒரு சொல்யூஷனே கிடைக்கலையே. சத்ரு எந்த விதத்துல நானும் தந்திரமாய் உள்ள புகுவான். அவன் தந்திரசாலி, அவன் திருடன். திருடுகிற விதமா சைலண்டா உள்ள நுழைஞ்சிருவான். ஆனா வெளியே போகும்போதுதான் ஆர்ப்பாட்டத்தோடு போவான். இதுதான் அவனுடைய செயல், அவனுடைய காரியங்கள். அதுதான். அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது, அவனுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. சத்ருக்கு இடம் கொடுத்தோம்னா எல்லாமே தோல்விதான், எல்லாமே பிரச்சனை தான். பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கவே கிடைக்காது. தேவனை தேடுகிற பிள்ளைகளாய், தேவனாண்ட எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் நீங்க காணப்படும் பொழுது நிச்சயமாகவே தேவன்
சத்துருக்கு விரோதமாய் கொடியேற்ற வல்லவரா இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, வெள்ளம் என்று சொல்லும் போது அது அழிவை கொண்டு வருகிற காரியங்களாய் காணப்படுகிறது. ஒண்ணும் இல்லாம வாஷ் அவுட் பண்ணுகிற காரியமாய் தான் வெள்ளம் காணப்படுகிறது. என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணாலும் வெள்ளம் வந்துச்சுன்னா எல்லாமே அழித்து எல்லாமே ஒண்ணுமில்லாமல் போய்கிறது. நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்பொழுது எல்லாரும் எடுத்து வச்சிருவாங்க. இப்படி வெள்ளம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சவன எல்லாம் எடுத்து அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிடுவாங்க. அதுக்கு மீறியும் எத்தனை அழிவுகள், எத்தனை இழப்புகள், எத்தனை காரியங்கள் காணப்படுகிறது. சத்துரு அப்படிதான் கொண்டு வருவான். வெள்ளம் போல அமைதியாய் சென்று கொண்டு இருக்கிற வாழ்க்கை எல்லாவற்றிலும் வெள்ளம் போல திடீர்னு தான் வெள்ளம் வரும்னு சொல்லுவாங்க. சில வேளையில அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல கேட்கும் பொழுது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளம் வந்துரும்னு சொல்லுவாங்க, ரெட் அலர்ட்னுவாங்க. ஆனா ஒண்ணுமே வராது. ஆனா திடீர்னு எப்போ வருமோ தெரியாது, திடீர்னு வரும். அழிவை கொண்டு வருகிறதாய், எல்லாவற்றையும் அழித்து போடுகிறதாய் அது வருது. வெள்ளம் அப்படின்னு சொல்லும் பொழுது அநேகருக்கு பயத்தை உண்டு பண்ணுகிற காரியங்களாய் இந்த வெள்ளம் காணப்படுகிறது. திடீர்னு வரும், எப்பொழுது வருமோ தெரியாது. எப்பொழுதுமே தேவனை தேடுகிற பிள்ளைகளாய் நீங்க இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆவியானவர் சாத்தானுக்கு விரோதமாய், சத்துருக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். நீங்க பயப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து வைங்க. உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வைக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் சுலபமாய் மாற்றி தருவார். எல்லாவற்றையும் அழகாய் கடந்து செல்ல அவர் ஆலோசனை கொடுப்பார். வழி இதுவே, இதில் நடுவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் உங்களுக்கு நிச்சயமாகவே துணிக்கும். கர்த்தர் அழகாய் நடத்துவார். வார்த்தைகளோட பேசுவார், ஊழியர்கள் மூலமாக பேசுவார். நிச்சயமாகவே கர்த்தர் பேசுகிறவராகவே இருக்கிறார். வார்த்தைகள் உங்களோடு இடைப்படும், உங்களோட பேசும். தேவ பிள்ளைகளை பயப்படாதீங்க. எனக்கு என்ன ஆகும், என்னுடைய ஃபியூச்சர் என்ன, என்னுடைய பிள்ளை ஃபியூச்சர் என்ன யோசித்து கொண்டு வந்திருக்கிறீங்களா? என்னுடைய வேலை நிரந்தரமானதா, என்னுடைய காரியங்கள் என்னவாய் முடியும் என்று சொல்லி இந்த நாளில யோசித்து வந்திருக்கிறீங்களா? ஒருவேளை வெள்ளம் போல் பிரச்சனையால குழப்பங்களோடு தெளிவில்லாதபடி இந்த நாளில கடந்து வந்திருக்கிறீங்களா? இந்த நாளில கர்த்தர் அந்த சாத்தானுக்கு விரோதமாய், சத்துருவுக்கு விரோதமாய் கொடியேற்ற வல்லவரா இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்க இருக்கும் பொழுது, நான் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் சத்துருக்கு விரோதமாய் வெள்ளம் போல எத்தனை காரியங்களை அவன் கொண்டு வந்திருந்தாலும் அதெல்லாம் கர்த்தர் முறியடிக்க அவரால் முடியும், நிச்சயமாய் முடியும். அவர் காத்து கொண்டுதான் இருக்கார். மனம் திரும்புதலுக்காக காரியங்கள் என்னிடத்துல ஒப்படைக்கட்டும் சொல்லி காத்துட்டு தான் இருக்காரு. என் பிள்ளை என்கிட்ட பேசணும். அதுக்குதான் நெருக்கம், அதுக்குதான் நெருக்கம், அதுக்குதான் பிரச்சனை மேல பிரச்சனை. நெருக்கங்கள் வருகிறதா, பிரச்சனைகள் வருகிறதா, இன்னும் கிட்டி சேருங்க தேவனண்டை. கர்த்தர் விருப்பப்படுகிறது அதுதான். என் பிள்ளை எனக்கு பிரியமானதை செய்யணும், எனக்கு பிரியமானதை செய்யணும். இதுதான் தேவன் விரும்புகிற காரியமாய் காணப்படுகிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது இருக்கிறதா? சற்று யோசித்து பாருங்கள். ஒரு முறுமுறுப்பு கூட தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் தான். முறுமுறுக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. முறுமுறுக்கிற காரியங்கள் காணப்படுகிறதா? எதை குறித்து முறுமுறுக்காதபடி தேவனுடைய சமூகத்துல முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவரா இருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் தொடர்ந்து பாவங்கள் செய்து கொண்டேதான் இருந்தாங்க. என்னைக்கு முழு மனதோடு ஒப்பு கொடுத்தார்களோ தேவன் கிரியை செய்ய வல்லவராயிருந்தார். அவர்களுக்காக மனம் இறங்கினார். பெருமூச்சை கூட கேட்டார் என்று சொல்லி வேத பகுதிகளிலே நாம் பார்க்கிறோமே. நிச்சயமாக உங்களுடைய பெருமூச்சை கூட கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த ரங்கத்துல ஒருவேளை அழுது கொண்டு இருக்கிறீங்களா, புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா, கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே தேவன் இரக்கம் பாராட்ட வல்லவரா இருக்கிறார். தேவனுடைய சமூகத்துல கண்ணீர் வடிங்க. தேவனுடைய சமூகத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் ஆவியானவர் கொடியேற்றுவார். நீங்க பயப்படாதீங்க. என்னுடைய சூழ்நிலை எப்படியாய் முடியும் என்று யோசிக்காதீங்க. தேவன் இருக்கிறார். மற்றவர்களுக்கு தேவன் அல்ல, தேவன் இல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் நமக்கு பக்க பலமா இருக்கிறார், ஆறுதலின் தேவனா இருக்கிறார். நம்ம எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்துல ஒப்படைக்கலாம், எல்லாவற்றையும் சொல்லலாம். கர்த்தர் நிச்சயமாகவே இரக்கம் பாராட்டுகிறவராகவே காணப்படுகிறார். நமக்கா இறங்குகிறவராகவே காணப்படுகிறார். சத்துரு எந்த விதமான சோதனைகளை கொண்டு வந்தாலும், எப்படிப்பட்ட சோதனைகளை கொண்டு வந்தாலும் கர்த்தருடைய பாதத்துல நீங்க அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆவியானவர் கொடியேற்றுவார். அழிவை கொண்டு வரும்படியாய் ஒருவேளை திட்டம் பண்ணலாம். தந்திரசாலி தானே சத்துரு. அழிவை கொண்டு வரும்படியாய் ஒருவேளை பல காரியங்களை கொண்டு வரலாம். இது ஒண்ணுமே இல்லாம போயிருமோ என்று சொல்லி கூட நீங்க யோசித்து கொண்டு வரலாம். கர்த்தர் இந்த நாளில உங்களுக்காய் எனக்காய் இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடிராதீங்க. தேவ பிள்ளைகள் அநேக வேலைகளை செய்கிற காரியங்கள் தேவ சமூகத்தை விட்டு ஓடுகிறது தான். தேவ சமூகத்தை தேடி ஓடி வராததுதான். பிரச்சனை போராட்டம் வந்த பிறகுதான் தேவனுடைய சமூகம் என்ன என்று அவங்க அறிந்து கொள்றாங்க. அப்பொழுதுதான் தேவனை தேடி ஓடி வராங்க. எப்படி பிள்ளைங்க எக்ஸாம்னா உடனே ஆண்டவரை தேடுவாங்களோ அப்படி
எக்ஸாம் டைமிங்ல தான் ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, படிப்பாங்களா படிக்கலையா அது நெக்ஸ்ட். ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, எனக்கு எக்ஸாம் டைம்ல எனக்கு உதவி செய்யுங்க, இப்படி செய்யுங்கப்பா, நான் உமக்கு பொருத்தனெல்லாம் செய்யறேன், இப்படி தரேன், இப்படி செய்யறேன் என்று சொல்லி பல காரியங்களை பிள்ளைங்க செய்வாங்க. அப்படி இல்லாதபடி எப்பொழுதுமே தேவனை தேடுகிற பிள்ளைகளாய் காணப்படணும். எப்பொழுதுமே தேவனை உங்களுக்கு முன்பாக நீங்க வைக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். சத்ருவுக்கு விரோதமாய் அவர் கொடியேற்ற வல்லவரா இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில பயம் அநேகருக்கு காணப்படுகிற ஒரு காரியம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, வாசிக்கலாமே. மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா the floods of ungodliness made me afraid. The floods of ungodliness made me afraid. பயப்படுத்தினது. இந்த வெள்ளம் பாத்தீங்கன்னா பயத்தை கொண்டு வருகிறது. பிசாசானவன் முதலாவது பயத்தை கொண்டு வர்றாங்க. பல பிரச்சனைகளை கொண்டு வந்து உங்களுக்குள்ளவே பயத்தை கொண்டு வருகிறவனாக வெள்ளம் போல சத்துரு வருகிறான். பயம், எதற்கெடுத்தாலும் பயம். இப்பொழுது பாத்தீங்கன்னா காய்ச்சல், ஒரு சளி வந்தாலே பயமாயிருது. சின்ன தலைவலி வந்தாலும் ஓ இப்படியா இருக்குமோ, அந்த அக்காக்கு இப்படி இருந்துச்சு, அந்த அண்ணாக்கு அப்படி இருந்துச்சு, எனக்கு இப்படியா இருக்குமோ, ஒருவேளை கேன்சரா இருக்குமா, மரணத்துக்கான பெயினா இருக்குமா, ஒருவேளை நெஞ்சு வலி வந்தாலும் சரி, மூச்சு எடுக்கிற காரியங்கள், மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது, ஒருவேளை இப்படியா இருக்குமா. பயம் சத்துரு கொண்டு வருகிற ஒரு காரியம் பயம். முதலாவது பயம் ஆதியாகமத்துல நாம் பார்க்கிறோம். 3வது அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனத்தை வாசிக்கலாமே. ஆதியாகமம் 3, 9, 10. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். சத்துரு கொண்டு வருகிற ஒரு ஆயுதம் பாருங்க, தந்திரசாலி அவன். சத்துரு கொண்டு வருகிற ஆயுதம் பாருங்க, பயம். முதலாவது பயம் பாவத்தினாலே உண்டாகினது. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இதான் முதலாவது பயம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பயம் சத்ருவால் வருகிறது, பாவத்தை கொண்டு வருகிறான், அவங்களுக்கு உள்ள புகுத்திடுறான். தந்திரசாலி சத்ரு பயத்தை கொண்டு வருகிறான். அவங்க எவ்வளவு அழகாய் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தாங்க, எவ்வளவு அழகாய் தேவனோடு பேசி கொண்டு இருந்தாங்க. தேவனோடு இருக்கிற வாழ்க்கை எவ்வளவு பிளஸ்டான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு. கர்த்தரை முகமுகமாய் பார்த்தாங்களே, பேசினாங்களே, அவரோட சென்றாங்களே, அவரோட நடந்தாங்களே, எவ்வளவு பாக்கியம் பெற்ற பிள்ளைகள் அந்த பிள்ளைகள். ஆனால் சத்ருவானன் தந்திரமாய் உள்ளே நுழைந்து பயத்தை, பாவத்தை, இத செய்ய வேண்டாம்னு சொல்லிருக்காரா ஆண்டவரு, அவங்க கிட்ட இருந்தே சீக்கிரட்டை வாங்கிட்டான். இந்த பழத்தை புசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரா என்று சொல்லி அவங்ககிட்ட கேட்டு அதோட சீக்கிரட்டை அவங்க வாயாலவே சொல்ல வச்சு அழகாய் சிக்க வச்சுட்டான். தேவனை அவங்களையும் பிரிக்கிறதுக்கான சூழ்நிலைக்குள்ள கொண்டு வந்துட்டான் இந்த சத்ரு. கர்த்தர் அப்படி அல்ல, பயத்தின் ஆவையை நமக்கு கொடுக்கிற தேவன் அல்ல. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, வாசிக்கலாமே. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். பாருங்க, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை அவர் கொடுக்கறதே இல்ல. பயமுள்ள ஆவியை கொடுக்கிறது பிசாசானவனுடைய வேலை. தேவன் நமக்கு அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை அவர் தருகிறார் என்று சொல்லி இந்த வேத பகுதிகளில் நாம் பார்க்கிறோம். 34வது சங்கீதம் 4வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, வாசிக்கலாமே. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். கர்த்தரை தேடும் பொழுது எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி அவர் விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். பயத்தோடு காணப்படுறீங்களா? என்னுடைய காரியம் என்ன, என்னுடைய ஃபியூச்சர் என்ன, எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, என்னுடைய காரியங்கள் எப்படியாய் முடியும், என்னுடைய பிள்ளைகளுடைய காரியம் என்ன என்று சொல்லி கலக்கத்தோடு பயத்தோடு எல்லாருக்கும் காணப்படுகிற காரியங்கள் தான். ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா எல்லாருக்குள்ள ஒரு பயம் வந்து விடுகிறது. என்னுடைய பிசினஸ் எப்படியாய் போகும், என்னுடைய வேலை, என்னுடைய படிப்பினால எதை குறித்துனாலும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவனை நோக்கி நீங்க பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் செவி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார். பயத்தை எல்லாம் கொண்டு வருகிறது சத்ருவின் வேலை. சத்ருவோட வேலை பயத்தை கொண்டு வருகிறது.
ஃபியூச்சரை நினைச்சு எதற்கெடுத்தாலும் பயம் பயம் பயம்தான். கர்த்தர் எல்லாவற்றையும் நீக்கி போட வல்லவரா இருக்கிறார். அவர் பயத்தை நீக்கி போட வல்லவரா இருக்கிறார். தெளிந்த புத்தியும் அன்பையும் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாய் அவர் எல்லா பயத்தையும் நீக்கி போட அவர் வல்லவரா இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது தேவனை நோக்கி அமர்ந்திருக்கணும். அமைதியோடு அமைதியோடு தேவன் எப்பொழுது ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறாரோ அந்த நேரம் வரைக்கும் அமைதியோடு தேவனுடைய பாதத்துல நீங்க காத்திருக்கும் பொழுது கர்த்தர் எல்லா பயத்தையும் நீக்கி போட வல்லவரா இருக்கிறார். பிசினஸ் உண்மையாகவே செழிப்பாக்க கர்த்தராலே முடியும். கர்த்தராலே முடியும். மனுஷர்களை நம்புவதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. எந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வான் நம்புறீங்களா? இல்லவே இல்ல. எந்த மனுஷனும் எதற்கும் உதவியாய் வரவே மாட்டாங்க. ஒருவேளை மனுஷரை நம்பி இந்த நாளில வந்திருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. என்னுடைய படிப்பு, இந்த படிப்பு மட்டும் படிச்சு இருந்தேன்னா எனக்கு இந்த பிளஸிங் கிடைச்சிருக்கும், இந்த வேலை கிடைச்சிருக்கும், அதனால நான் பெரிய லெவல்ல இருந்திருப்பேன். யோசித்து வந்திருக்கிறீங்களா? இல்லவே இல்ல. உங்களுடைய யோசனைகள் எல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள். தேவன் தேவன் தான், எல்லாவற்றுக்கும் தேவன் தான். தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒருவரும் எந்த படிப்பையும் படிக்கவே முடியாது. எந்த படிப்பையும் படிக்க முடியாது. தேவனுடைய நோக்கம் உண்டு. தேவன் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார், நோக்கம் வைத்திருக்கிறார். தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் நீங்க காணப்படும் பொழுது தேவன் உங்களுக்கு வழியை காட்ட வல்லவரா இருக்கிறார். சத்துருக்கு விரோதமாய் அவர் கொடியேற்ற வல்லவரா இருக்கிறார். சத்துரு கொண்டு வருகிற பயத்தை அவர் நீங்களாக்க வல்லவரா இருக்கிறார். பயத்தை முற்றிலுமாய் நீக்கி போடுங்க. பயத்தை முற்றிலுமாய் நீக்கி போடுங்க. கர்த்தர் கொடியேற்றுவார். அந்த முழு விசுவாசத்தோடு தேவனுடைய பாதத்துல காத்துருங்க. என் தேவன் எனக்கு இருக்கிறார். இதெல்லாம் ஏமாத்திரம். என் தேவன் எனக்கா யுத்தம் செய்வார். எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லி முழு மனதோடு முழுமையாய் கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் நீங்க காணப்படும் பொழுது எல்லா காரியத்தையும் ஒரு தூசியை போல உதறி விட்டு நீங்க இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்க வல்லவரா இருக்க. இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் தாமே இனியும் அவர் நடத்த வல்லவரா இருக்கிறார். எத்தனை காலகட்டங்கள் அப்படியே திரும்பி பாருங்க உங்களுடைய வாழ்க்கை. எத்தனை காலகட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சோர்வுகள், எத்தனை காரியங்கள், எத்தனை நிந்தனை, எல்லாவற்றையும் கடந்து வர கர்த்தர் கிருபை தந்திருக்கிறாரு. இதெல்லாம் ஏமாத்திரம். இனி வர பாடுகள், இனி நீங்க கடந்து வர பாதைகள் எல்லாமே ஏமாத்திரம். எல்லாத்தையும் நிச்சயமாக கர்த்தர் கடந்து வர கிருபையும் பலனையும் தருவார். கர்த்தருடைய பாதத்துல நீங்க காத்திருக்கும் பொழுது எத்தனை காரியங்கள் கர்த்தருடைய பலனினால நீங்க கடந்து வர கிருபை தந்திருக்கிறாரு. யோசித்து பாருங்க. எத்தனை காரியங்கள், எத்தனை சூழ்நிலைகள், எல்லாவற்றையும் கர்த்தருடைய பலனை கொண்டுதானே நம்ம கடந்து வந்தோம். நீங்க கடந்து வந்து இருக்கிறீங்க. கர்த்தர் இல்லைன்னா இன்று நாளே நாம் நிற்போமா என்பதே ஒரு கேள்விக்குறிதான். கர்த்தர் இல்லைன்னா நாம் நிக்கவே முடியாது. நிர்மூலமா இருப்போமே, என்றைக்கோ அழிந்திருப்போமே, என்றைக்கோ விழுந்திருப்போமே. கர்த்தர் நம்ம எழுந்து நிற்க வைத்திருக்கிறாரு. கர்த்தர் இப்படியாய் எல்லா காரியத்தை நடத்தி இருக்கிறாரு. இம்மட்டும் நடத்தி வந்த கிருபை, இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் இனியும் அவர் நடத்த வல்லவரா இருக்கார். இம்மட்டும் ஏந்தி சுமந்து தப்புவித்த தேவன் இனியும் நம்மை ஏந்தி சுமந்து தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அப்புறம் ஏங்க பயப்படணும்? அப்புறம் ஏன் பயப்படணும்? நமக்கு தேவன் இருக்கிறாரே, நமக்கு தேவன் இருக்கிறாரே, நமக்கா யுத்தம் செய்கிற ஒருவர் இருக்கிறாரே. நம்ம ஏன் பயப்படணும்? எந்த சூழ்நிலையும் கண்டு பயப்படவே வேண்டாம், அஞ்சவே வேண்டாம். நம் தேவன் நமக்கா இருக்கிறார். மற்றவர்களுக்கு தேவன் அறியாத பிள்ளைகளுக்கு தேவன் இல்ல. அவங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால அவங்க அமிழ்ந்து விடுவாங்க, அதுல மூழ்கி போய் விடுவாங்க. அந்த வெள்ளம் அடிக்கும் பொழுது அவங்க மூழ்கி போயிருவாங்களே, ஒன்றுமில்லாமல் அவங்களுக்கு போயிடும். ஆனா நமக்கு அப்படி இருக்கவே இருக்காது. தேவன் நமக்காய் இருக்கிறார். தேவன் நமக்காய் யுத்தம் செய்கிற வல்லவராய் இருக்கிறார். தேவன் நமக்காய் கொடியேற்ற வல்லவராய் இருக்கிறார். சத்துரு எப்படிப்பட்டதான பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும், உங்களுக்கு முன்பாக மலை போன்ற பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் அது தேவனுடைய தயவினாலே அதை தாண்டி வர கர்த்தர் கிருபை செய்வார். இதை நான் எப்படி கடப்பேன் என்று சொல்லி ஒருவேளை யோசித்து கடந்து வந்திருக்கலாம். இந்த நாளில கர்த்தர் உங்களுக்காய் சொல்லுகிற வார்த்தை, நிச்சயமாகவே நான் இருக்கேன்னு சொல்றாருங்க. இதோட பெரிய பிளஸிங் என்ன வேண்டும்? கர்த்தர் நமக்கா இருக்கிறார். கர்த்தர் நமக்கா இருக்கிறார். எல்லாவற்றையும் செயல்படுத்த கர்த்தராலே முடியும். கர்த்தராலே நிச்சயமாய் முடியும். அந்த நம்பிக்கை எப்பொழுதுமே நமக்கு வேணும், உங்களுக்கு வேணும். எனக்கு யார் இருக்காங்களோ இல்லையோ, தேவன் இருக்கார். எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள தேவன் இருக்கார் என்று சொல்லி நீங்க நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது, விசுவாசத்தோடு சோர்ந்து போகாதபடி காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே கொடியேற்ற வல்லவரா இருக்க. சத்துரு பயத்தை கொண்டு வருகிறவனாய் காணப்படுகிறான். வேத பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்துல 9வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. வாசிக்கலாமே. எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவருடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய்
சமுத்திர தண்டையிலே பாகால் செபயோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இங்க பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். முன்பாக ஜலம் இருக்கிறது, பின்பாக பாத்தீங்கன்னா பார்வோனுடைய சேனை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்துட்டாங்க. என்ன நடக்க போதோ தெரியல, எப்படினாலும் நாங்க சாகதான் போறோம், அதற்காகவா எங்களை கூட்டி வந்தீர் என்று சொல்லி தொடர்ந்து வருகிற வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாமே 11வது வசனத்தை. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்ற வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? இங்க பாருங்க, அவர் சொல்றாங்க, புலம்புறாங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டாங்க தான், பயந்துட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லி முந்தைய வசனம் சொல்லுது. ஆனா பாருங்க, மோசையை நோக்கி சொல்றாங்க, எங்களுக்கு எல்லாம் எகிப்தில பிரேத குழி இல்லன்ட்டா இங்க கூட்டிட்டு வந்த, நான் எப்படினாலும் மடிந்து தானே போக போகிறோம், எங்களுக்கு என்ன நடக்கு, பின்னாடி சேனை நிக்குது, முன்னாடி ஜலம் இருக்கிறது, நாங்க எப்படி கடந்து போவோம், எப்படினாலும் நாங்க சாகதான் போறோம், அங்கேயே நாங்க செத்துட்டு போயிருப்போமே, எங்களை எதுக்கு இப்படி இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அடுத்தது வாசிக்கலாமே. நாங்கள் எகிப்தில இருக்கும் பொழுது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள். அவ்வளவு வேலை கொடுத்தாங்க, அவ்வளவு ஒடுக்குதல்கள் காணப்பட்டது, எல்லாமே தான் காணப்பட்டது, அவ்வளவு தூரம் துன்பப்படுத்தப்பட்டாங்க. ஆனாலும் பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அது எங்களுக்கு அதுவே நல்லா தானே இருந்துச்சு, எங்களை ஏன் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட முறையிடுறத நாம் பார்க்கிறோம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள் என்றார். இப்பொழுது சொல்றாங்க, பயப்படாதீங்க, இப்பொழுது இருக்க பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்ல, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் நீங்க காண மாட்டீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்க சும்மா இருப்பீங்கன்னு சொல்லுகிற காரியங்கள் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது மோசே கர்த்தரண்டை போய் நோக்கி பார்த்து சொல்றாரு, முறையிடுறார் என்று சொல்லி 15வது வசனத்திலே பார்க்கிறோம். வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். நீ ஏன் என்கிட்ட முறையிடுற? நான் உனக்கு சொல்லிட்டேனே, நீ உன் கோலை எடுத்து ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். இப்படியாய் கர்த்தர் மோசே என்று சொல்லுகிறாரு. உடனே அப்படியாய் அவரும் செய்கிறார். அழகாய் தேவ பிள்ளைகள் அந்த ஜலத்தை கடந்து சமுத்திரத்தை கடந்து போக கர்த்தர் கிருபை செய்தாரே. பயம், தேவனை நோக்கி பார்த்துட்டாங்க தான், பயம் வந்தது, ஆனா விசுவாசம் இல்ல. எப்படி நாங்க கடந்து போவோம்? விசுவாசம் இல்ல. எவ்வளவு தூரம் கர்த்தர் கூட்டி வந்திருக்கிறார், எத்தனை அடிமைத்தனங்கள், எத்தனை காரியங்களிலிருந்து மீட்டு எடுத்து கர்த்தர் கூட்டி வந்து கொண்டே இருந்தாரு. ஆனாலும் அவர்களுக்குள்ள விசுவாசம் இல்லாதபடி எங்களை ஏன் இப்படி கூட்டிட்டு வந்தீங்க, நாங்க என்ன அங்கேயே இருந்து மடிந்திருப்போமே, எங்களுக்கு ஏன் இப்படி கூட்டிட்டு வந்து இங்கேயா சாகடிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொல்லி முறையிடுறாங்க. அவங்க பண்ண டென்ஷன்ல மோசையும் போய் கர்த்தர்கிட்ட முறையிடுறாரு. முறையிட்ட உடனே கர்த்தர் சொல்லுகிறார், சொன்னதுபடி எல்லாமே அவர் செய்து முடிக்கிறாரு. வாசிக்கலாமே 20வது வசனத்தை. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும்
அந்தகாரமுமா இருந்தது. இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாயிற்று. கர்த்தர் சொன்ன மாதிரி மோசே செய்கிறாரு. அப்ப அழகாய் பிளந்து வழி விட்டது. அது எப்படி இருந்துச்சா, அவங்களுக்கு ரா முழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகளுக்கு ஒரு நடுவுல ஒரு முற்றுகை போட்டுருச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு அது வெளிச்சமா இருந்தது. அழகாய் வழி விட்டு அழகாய் வழியாய் கடந்து போக கர்த்தர் அவங்களுக்கு கிருபை தந்தார், அழகாய் நடத்தினார். பயத்தை கர்த்தர் நீக்கி போட்டாரு. பிசாசு கொண்டு வருகிறது பயம், சத்துரு கொண்டு வருகிற பயம், வெள்ளம் போல ஒருவேளை பயம் சூழ்ந்து கொண்டு வரலாம். ஆவியானவர் உங்களுக்கு கொடியேற்ற வல்லவரா இருக்க, சத்துருக்கு விரோதமாய் சென்று ஆவியானவர் கொடியேற்ற வல்லவரா இருக்கிற இந்த இடத்துல பார்வோன் சேனை சத்துருவாய் கடந்து வந்திருக்கிறது. கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் கொடியேற்றி ஜெயத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அழகாய் கொடுத்திருக்கிறாரு. பயத்தை அவர்களை விட்டு நீக்கி இருக்கிறாரு. இந்த நாளில உங்களுக்கு விரோதமாய் எத்தனை காரியங்கள் முன்பாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கடந்து போக எனக்கு எப்படி முடியும் என்று சொல்லி ஒருவேளை திகைத்து எப்படி போகும், எப்படி போக முடியும், பின்னாடி இப்படி இவ்வளவு பெரிய சேனை இருக்கிறது, முன்பாக இப்படி இருக்கிறது சமுத்திரம், நான் கடந்து செல்வேன் என்று சொல்லி அவங்க திகைத்து நின்றது போல ஒருவேளை திகைத்து இன்று நாளில் நின்று கொண்டு இருக்கிறீங்களா? எந்த காரியத்தை யோசித்து ஒருவேளை திகைத்து நின்றிருந்தாலும் வெள்ளம் போல சத்துரு கொண்டு வருகிற இந்த திகைப்பு, இந்த பயம் எல்லாவற்றையும் நீக்கி போட கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அழகாய் வழியை உண்டு பண்ணி தந்தாரு. இது எப்படி ஆகும் என்று நாம் யோசித்து பார்க்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தராலே மாத்திரமே முடியும், கர்த்தராலே மாத்திரமே முடியும். இது வேற ஒருவராலும் முடியவே முடியாது. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் கிரியை செய்யலனா எதையும் கடந்து போக நம்மளால முடியவே முடியாது. பெரிய சேனை மாதிரிதான் இருக்கும், பெரிய சமுத்திரமா தான் இருக்கும். எப்படி கடந்து போவோம்? உண்மையாகவே ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். அவ்வளவு மோசமான உலகத்துக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவ்வளவு காரியங்கள் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது, அவ்வளவு அக்கிரமங்கள் காணப்படுகிறது. கர்த்தருடைய பலன் இல்லைன்னா உண்மையாகவே நாம எதையும் கடந்து போகவே முடியாது. அவ்வளவு காரியங்கள், அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு போராட்டங்கள் காணப்படுகிறது. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படியாய் கடந்து சென்றார்களோ தேவனுடைய பலனோடு நீங்களும் கடந்து செல்லுங்க. தேவனுடைய பலன் இருக்குமானால் நிச்சயமாகவே அந்த சமுத்திரம்லாம் ஒண்ணுமே இல்லை. அவங்களுக்கு அழகாய் வழி விட்டது, அழகாய் பிளந்து கர்த்தர் வழியை உண்டு பண்ணி தந்தாரு. அவங்க எல்லாம் கடந்து போன பிறகு அந்த ஜலம் மூடிருச்சு. எல்லாமே அமிழ்ந்து போகத்தக்கதாய் எகிப்திய சேனை முழுவதுமாய் அமிழ்ந்து போகத்தக்கதாய் அப்படியே அந்த சமுத்திரம் மூடிற்று. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்கள், உங்களுக்கு முன்பாக இருக்கிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் உங்கள் பயத்தை நீக்கி போடுங்க. தேவன் நமக்கு இருக்கிறார், உங்களுக்கு தேவன் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் விரோதமாய் நிச்சயமாகவே அவர் கொடியேற்ற வல்லவரா இருக்கிறார். ஜெயத்தை கொடுக்க, வெற்றியை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். தேவனுடைய சமூகத்துல உங்களுடைய காரியங்களை வைத்து விடுங்க. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வல்லவரா இருக்கிறார். நாம் சும்மா இருக்கணும். தேவனுடைய பாதத்துல சும்மா இருக்கணும்னா சும்மா உட்கார்ந்து இருக்கிறது இல்ல, தேவனுடைய பாதத்துல அமர்ந்து இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ண வல்லவரா இருக்கிறார். அந்த சத்துருவோடு கர்த்தர் போராடுவார். சத்துருவாய் தோன்றுகிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, சத்துரு கொண்டு வருகிற பயம் நிச்சயமாகவே கர்த்தர் நீக்கி போட வல்லவரா இருக்கிறார். இருதயத்துல சமாதானம் இல்லையா? கர்த்தரை நோக்கி பாருங்க. எல்லாவற்றுக்கும் பதில் கர்த்தர் தருகிறாரு. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதிலாய் கடந்து வருகிறாரு. முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க. தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் சத்துருக்கு விரோதமாய் கொடியேற்ற வல்லவரா இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்னொரு வேத வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, வாசிக்கலாமே. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 27வது வசனம். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழித்தது என்றார். வெள்ளத்தோட இன்னொரு தன்மை என்னன்னா, முற்றிலுமாய் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுகிற சத்துருவோட வேலையும் அதான். கொஞ்சம் கொஞ்சமாய் தேவனையும் உங்களையும் என்னையும் பிரித்து விட்டு நம்மை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுகிற வேலை சத்துருவோட வேலை. சத்துருவாய் தோன்றுகிற காரியங்கள், தேவனை உங்களை பிரிக்கிற காரியங்கள் எதுவா இருந்தாலும், பெரிய காரியங்களா இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. தேவனை உங்களை எதுவும் பிரிக்க கூடாது. தேவனை உங்களை எதுவும் பிரிக்க கூடாது. யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலை
வேலை வேலை என்று சொல்லி வேலைக்காக ஓடுகிற பீப்புளா தான் அநேகர் காணப்படுறாங்க. இந்த காலகட்டங்கள் அப்படியாய் பெருகி கொண்டே காணப்படுகிறது. தேவனுக்கு நேரம் கொடுக்கிறது குறைந்து கொண்டே இருக்கிறது. தேவனுக்கு நேரத்தை கொடுக்க வேண்டிய பிள்ளைகளாய் காணப்படுறீங்களா? தேவனுக்கு கொடுக்கிற நேரத்தை தேவனுக்கு கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறீர்களா? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வேற எதற்காவது செலவழிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுறீங்களா? யோசித்து பாருங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் தேவனுக்கு நிச்சயமாய் நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் சத்துருக்கு விரோதமாய் எழும்பி, அழிவை கொண்டு வருகிற சத்துருவுக்கு விரோதமாய் எழும்பி அவர் கொடியேற்ற வல்லவரா இருக்கிறார். அழிவை கொண்டு வருகிறது. அழகாய் கட்டி முடிக்கப்பட்ட வீடுதான். இதுக்கு முன்பான பகுதிகளில நாம் பார்க்கும் பொழுது அழகாய் கட்டி முடிக்கப்பட்ட வீடு, அது வரைக்கும் ஒண்ணுமே வரல. எல்லாம் கட்டி முடித்த பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதுமாய் அழிந்து போயிற்று என்று சொல்லி வேத பகுதிகளிலே நாம் பார்க்கிறோமே. எல்லாம் மோதி அடித்தாலும் விழாதபடி நாம் நிற்க வேண்டுமா? வாசிக்கலாமா 24வது வசனத்தை? ஆகையால் நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நம்மளுடைய கண்மலை கிறிஸ்து. எவன் ஒருவன் கிறிஸ்துவின் மேல தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய காரியங்களையும் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்குதோ அவன் வீடு விழாது. எத்தனை பெருமழை அடித்தாலும் சரி, எத்தனை பெருவெள்ளம் அடித்தாலும் சரி, வந்தாலும் சரி, காற்று அடித்தாலும் சரி, அந்த வீட்டின் மேல் எத்தனை காரியங்கள் மோதினாலும் என்ன நடந்தாலும் சரி, உங்களுடைய பவுண்டேஷன் கிறிஸ்துவா இருக்கும் பொழுது, ஸ்ட்ராங் பவுண்டேஷனாய் கிறிஸ்துவின் மீது காணப்படும் பொழுது, கர்த்தருடைய கற்பனைகளை வார்த்தைகளை அவர் சொல்லி இருக்கிற காரியங்களை செய்கிறவனாக காணப்படும் பொழுது ஸ்ட்ராங் பவுண்டேஷனாய் காணப்படும். எத்தனை காரியங்கள் சத்துரு கொண்டு வந்தாலும், அழிவை கொண்டு வந்தாலும், அழிவு போன்ற காரியங்களை கொண்டு வந்தாலும், எத்தனை காரியங்கள் கொண்டு வந்தாலும் அது ஒன்றுமே சேதப்படுத்தாது. கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது நம்மளுடைய பவுண்டேஷன் காணப்படணும். உங்களுடைய பவுண்டேஷன் காணப்படணும். அப்பொழுதுதான் ஸ்ட்ராங்கா நிற்கும். அப்பொழுதுதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். எத்தனை காரியங்கள் வந்தாலும், எத்தனை சோர்வுகள் வந்தாலும் கர்த்தர் நீக்க வல்லவரா இருக்கிறார். உன் பாரங்களை என் மீது வைத்து விடு என்பதாக தான் கர்த்தர் சொல்லுகிறார். பாரங்களை அவர் மீது வைத்து வைக்கும் பொழுது ஆதரவாய் அவர் கடந்து வருகிறார். தேவ பிள்ளைகளே, என்ன காரியங்கள் இருந்தாலும், என்ன கவலைகள் இருந்தாலும் அவர் மேல் நீங்கள் வைக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் இறங்கி பதில் தருகிறவராய் காணப்படுகிறார். சத்துரு எப்பேற்பட்டதான பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் இதெல்லாம் முடியாது, கடந்து போக முடியாது என்று சொல்லி ஒருவேளை யோசித்து வந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்காய் ஜெயக்கொடி ஏற்றுகிறவராகவே கடந்து வருகிறார். தேவ பிள்ளைகளே, சத்துரு வெட்கப்பட்டு ஓடுவான். சத்துரு வெட்கப்படுகிற சூழ்நிலை நிச்சயமாகவே வரும். நிச்சயமாய் அநேகர் உங்களுக்கு சத்துருவாய் ஒருவேளை கடந்து வரலாம். இவங்கெல்லாம் எப்படி வாழ்றாங்கன்னு பார்ப்போம் என்பதாக அநேகர் ஒருவேளை சொல்லலாம். கர்த்தர் இருக்கிறார். நம்ம வாழ வைக்க தெய்வம் நமக்காய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு குடும்பத்தை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ எதை குறித்தோ நீங்க கவலைப்பட வேண்டாம். பிசினஸை குறித்தோ வேலையை குறித்தோ எல்லாவற்றுக்கும் தேவன் நமக்கு பதிலாய் கடந்து வருவார். எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார். மலை போன்ற காரியங்கள் உங்களுக்கு முன்பாக கடந்து வந்தாலும் இருந்தாலும் இந்த நாளில முழுமையாய் உங்களுடைய ஒப்பு கொடுத்தல் தேவனா இருக்கும் பொழுது, முழுமையான ஒப்பு கொடுத்தல் உங்களுக்கு காணப்படும் பொழுது எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும் கர்த்தர் நீக்கி போட வல்லவரா இருக்கிறார். இன்னொரு வேதவாசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 39வது வசனம். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். ஜலப்பிரளயம் வரும் வரைக்கும் ஜனங்கள் உணராவது இருந்தாங்க. நோவா காலத்துல அத்தனை அக்கிரமம், அத்தனை காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிற, எத்தனை எச்சரிப்பின் சத்தங்கள். நோவா எத்தனை தரம் சொல்லியிருப்பார்ல, எத்தனை காலகட்டங்கள் அவருக்கு அந்த ஷிப்பு செய்ய இருந்திருக்கும். அத்தனை நாட்களிலும் முழுவதுமாய் அவர் சொல்லியிருப்பாரு, மழை இப்படி வரப்போகுது, இப்படியாய் அழிக்க போறேன்னு சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி எத்தனை எச்சரிப்பின் சத்தம் கடந்து வந்திருக்கும். ஆனாலும் வணங்கா கழுத்துள்ள பிள்ளைகளாய், அக்கிரம் நிறைந்த பிள்ளைகளாய்
காணப்பட்டாங்களே, ஜலப்பிரளயம் வர வரைக்கும் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அது வந்து வாரி கொண்டு போகும் மட்டும் அவங்க உணராது இருந்தார்கள் என்று சொல்லி இந்த வேத பகுதிகள் சொல்லுகிறதே. ஜலப்பிரளயம், வெள்ளம் அப்படியே வாரி கொண்டு போயிரும். ஒரே நாளுல எல்லாத்தையும் அழிச்சு போடுகிற தன்மை, எல்லாத்தையும் வாரி கொண்டு போகிற தன்மை அது ஜலப்பிரளயத்துக்கு, வெள்ளத்துக்கு காணப்படுகிறது. சத்துரு இப்படியான காரியம் ஒரே நாள்ல பல காரியங்களை கொண்டு வரலாம். யோபுவை பார்க்கிறோமே வேதத்துல. தேவ உத்தரவோடு சத்துருவானவன் தொடும்படியாய் கடந்து வந்தானே. எல்லாவற்றையும் ஒரே நாளில எல்லாவற்றையும் முற்றிலுமாய் அழித்து போட்டானே. உத்தமர் தான், சன்மார்க்கர் தான் யோபு. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் சத்ருவானன் சோதிக்கும்படியாய் தேவ உத்தரவோடு வந்தானே, முற்றிலுமாய் அழித்து போட்டானே. தேவனை அவர் முறுமுறுக்கலன்னு சொல்லி வேத பகுதிகளில நாம் பார்க்கிறோமே. தேவனை சார்ந்து இருந்தபடினால இரட்டத்தனையான ஆசீர்வாதம் முடிவில யோபுக்கு கிடைத்தது. அதே போல தேவனை தேடுகிற பிள்ளைகளாய் நீங்க காணப்படும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். எந்த முறுமுறுப்பா இருக்கவே கூடாது. நான் தேவனை தேடி ஓடி வருகிறேனே, எனக்கு ஏன் இந்த பாடு என்று சொல்லி நீங்க கேட்கவே கூடாது. எத்தனை நாள் வேத வசனங்கள் நான் வாசிக்கிறேனே, தேவனோடு தானே இருக்கிறேன், அனுதினமும் தேவனை தேடி ஓடி வருகிறேனே, தேவனுடைய சமூகத்துல தேடி ஓடி வருகிறேனே, எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை என்று சொல்லி ஒருவேளை கேள்விகளோடு நீங்க கடந்து வந்திருக்கிறீங்களா? ஒரு நாளும் முறுமுறுக்காதீங்க. தேவன் இருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் பதில் தர வல்லவரா இருக்கிறார். ஜெய கொடி ஏற்ற வல்லவரா இருக்கிறார். நிச்சயமாய் வெற்றி கொடி உங்களுக்கு நிச்சயம் உண்டு. சத்துரு வெட்கப்படும்படியாய் சூழ்நிலைகள் மாறும். நமக்கு பெரிய சத்துருவை பிசாசானவன் பல யுத்தங்களை கொண்டு வரும்படியாய் பல நேரங்களில உண்மையாகவே கட்சிக்கிற சிங்கம் போல குடும்பங்களிலே சுற்றி திரிகிறதை இன்றைய காலகட்டங்களிலே அதிகமாய் பார்க்க முடிகிறது. ஏதேதோ குழப்பங்கள், ஏதேதோ காரியங்கள், ஏதேதோ வாக்குவாதங்கள் என்று சொல்லி பல காரியங்களை சிந்திக்கும்படியாய் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறானே. எல்லாவற்றையும் மேற்கொள்ளணும்னா தேவ பலன் நிச்சயமாகவே வேணும். தேவனை தேடுகிற பிள்ளைகளாய் நீங்க காணப்படும் பொழுது நிச்சயமாகவே சத்துருக்கு விரோதமாய் கர்த்தர் கொடியேற்றுவார். தேவ பிள்ளைகளே, நீங்க பயப்படவே வேண்டாம். பயத்தை நீக்கி போடுகிற வல்லமை தேவனுக்கு மாத்திரமே உண்டு. பயத்தை கொண்டு வருகிறது சத்துருவோட வேலை, அழிவை கொண்டு வருகிறது சத்துருவோட வேலை. வெள்ளம் போல சத்துரு கடந்து வந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்ற வல்லவரா இருக்கிறார். இழப்புகளை கொண்டு வருகிறது சத்துருவோட வேலை, சமாதான இன்மையை கொண்டு வருகிறது சத்துருவோட வேலை. எல்லாமே சத்துருவோட வேலைதான். வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வருது சத்துருவோட வேலை. சத்துருவுக்கு இடம் கொடாதிருங்க. கர்த்தருக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் நீங்க காணப்படும் பொழுது ஆவியானவர் சத்துருவுக்கு விரோதமாய் நிச்சயமாகவே கொடியேற்றுவார். ஜெயம்தான் நமக்கு, எப்பொழுதுமே ஜெயம்தான். என்றைக்கும் இழப்புகள் கிடையாது, என்றைக்கும் பயம் இல்ல, எதை குறித்தும் பயப்பட மாட்டோம். முன்னேறி போய்கொண்டே இருப்போம். என் தேவன் நடத்தினாரே, இனியும் நடத்துவார் என்ற புது பலன் நம்முடைய இருதயத்தில் நிச்சயமாகவே வரும். வசனங்களோட கர்த்தர் நம்மோடு பேசுவார். தேவனை தேடாதபடி வீட்டுல இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. தேவனை தேடுகிற பிள்ளைகளாய் காணப்படும் பொழுது, வேதத்தை அதிகமாய் வாசிக்கிற பிள்ளைகளாய் காணப்படும் பொழுது தேவனுடைய வார்த்தை நிச்சயமாகவே நம்மோடு பேசும். நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தை இருதயத்துல கரெக்டாய் வந்து அந்தந்த நாள்ல என்னென்ன பிரச்சனையோடு என்னென்ன காரியங்கள் நமக்கு தேவைப்படுமோ அந்தந்த நேரத்துல கரெக்டாய் வார்த்தைகளோட கர்த்தர் நமக்கு இடைப்படுவார். தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில சத்துருவாய் தோன்றுகிற காரியங்கள் என்ன, வெள்ளமாய் உங்களுக்கு கடந்து வந்து கொண்டு இருக்கிற காரியங்கள் என்ன, வெள்ளத்தோட தன்மைகள் அழிவை கொண்டு வருகிறது. திடீர்னு வர்றது, எத்தனை மதில்களை போட்டாலும், எத்தனை காரியங்கள், எத்தனை தடுப்புகளை வைத்தாலும் அதையும் தாண்டி கடந்து வரும். வெள்ளம் அப்படியான தன்மையுடையதாய் காணப்படுகிறது. அப்படியாய் பிசாசானவன் எத்தனை சோதனைகளை, எத்தனை பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் முழுமையான ஒப்பு கொடுத்தல் காணப்படும் பொழுது கர்த்தர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்ற வல்லவரா இருக்கிறார். உணர்ந்தவர்களாக இந்த வேளையில முழுமையான ஒப்பு கொடுத்தலோடு அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? முழுமையான ஒப்பு கொடுத்தல் தேவை. முழுமையான ஒப்பு கொடுத்தல் தேவை. முழுமையான ஒப்பு கொடுத்தலோடு
நீங்க காணப்படும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். கர்த்தரை விட்டுறாதீங்க. எதற்காகவும் கர்த்தரை விட்டுறாதீங்க. யாருக்காகவும் கர்த்தரை விட்டுறாதீங்க. யாருக்காகவும் எதற்காகவும் கர்த்தரை விட்டுறக்கூடாது. நாம் இவ்வளவு தூரம் நிற்போம் என்றால் அது தேவனுடைய சுத்த கிருபைதான். தேவன் இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே இல்ல. சத்ரு சீரழிக்கும்படியாய் சிங்கத்தை போல கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறானே, எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி சுற்றி திரிகிறான். எப்போ டைம் கிடைக்கும் உள்ள புகுந்துடலாம் என்று சொல்லி சத்ருவானவன் வெள்ளம் போல புகுறும்படியாய், எப்படி உள்ள போகுமோ தெரியாது, உள்ள புகுந்துரும் வெள்ளம். அடியில இருந்து சில வேளையில வீட்டுக்குள்ளேயே வெள்ளம் வந்துருது. எப்படி வருதுன்னே தெரியல, எந்த கேப் இருக்குன்னே தெரியல, உள்ள வந்துருது. தண்ணி அப்படியாய் வந்துருது. ஃப்ளட் ஆய் வரும் பொழுது அத அழிவுகளை கொண்டு வருகிறது. சத்ருவானவன் வெள்ளம் போல கடந்து வருகிறானே. அந்த சத்ருக்கு இடம் கொடாதிருங்கள். சத்ருக்கு இடம் கொடாதிருங்கள். இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோதும் நீங்க காண்பதில்லை. இன்று காண்கிற காரியங்கள் எப்படியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு முன்பாக காணப்படுகிற காரியங்கள் எப்படியா இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையில இந்த நாளில நீங்க கடந்து வந்தாலும் சரி, கர்த்தர் ஆவியானவர் கொடியேற்ற வல்லவரா இருக்கிறார். சத்ருக்கு விரோதமாய் ஆவியானவர் கொடியேற்ற வல்லவரா இருக்கிறார். தேவனை நோக்கி முழு ஒப்பு கொடுத்தலோடு பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் சத்ருக்கு விரோதமாய் கொடியேற்ற வல்லவரா இருக்கிறார். உணர்ந்தவர்களாக முழு ஒப்பு கொடுத்தலோடு இந்த நாளில நீங்க ஆராய்ந்து பார்க்க போகிறீங்க. உங்களுடைய காரியங்கள் என்ன, உங்களையும் தேவனை பிரிக்கிற காரியங்கள் என்ன. இவ்வளவு நாள் ஒப்பு கொடுக்கலன்னா இந்த நாளில ஒப்பு கொடுங்க. இந்த நாளில ஒப்பு கொடுங்க. சத்ருவானவன் பலமா இறங்கி செயல்படுறானா, குடும்பத்துல சமாதானத்தை குலைத்து போடுகிறானா, யோசித்து பாருங்க. ஏன் சமாதான குறைபாடு காணப்படுகிறது? ஏன் போராட்டங்கள் காணப்படுகிறது? ஏன் வேலையில போராட்டங்கள் காணப்படுகிறது? யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கறீங்களா? கர்த்தருடைய சமூகத்தை நாடி ஓடி வரீங்களா வாஞ்சியோடு? யோசித்து பாருங்க. தேவனுக்கு முதலாவது இடத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி தர வல்லவரா இருக்கிறார். ஒன்றிலும் குறைவுபடாதபடி எல்லாவற்றிலும் நிறைவை காண கர்த்தர் கிருபை தருவார். சத்ரு வெட்கப்பட்டு ஓடுவான். சத்ரு வெட்கப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். சத்ரு வெட்கப்பட்டு போகும் அளவுக்கு கர்த்தர் உயர்த்த வல்லவரா இருக்கிறார். இந்த வேளையில உணர்ந்தவர்களாக இன்று காண்கின்ற எகிப்தியனை என்றுமே நீ காண்பதில்லை என்று சொல்லி உணர்ந்தவர்களாக நாம் இந்த பாடலை நாம் பாட போகிறோம். இஸ்ரவேலை காக்கும் தேவன், அவர் உறங்குவதில்லை, அவர் தூங்குவதில்லை. தகப்பனே, அப்பா இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த அருமையான வேலையிலும் ஆண்டவரே எங்களை ஒன்று கூடி வர என் தகப்பன் நீங்க இந்த நேரத்தை எங்களுக்கு வாய்க்க செய்திருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை எந்த நோக்கத்துக்காக நீங்க கூட்டி வந்திருக்கிறீங்களோ அப்பா, அந்த நோக்கத்தை நிச்சயமா நீங்க நிறைவேற்றிருப்பீங்க ஆண்டவரே. பிள்ளைகளோடு நீங்க பேசிருப்பீங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வெள்ளம் போல சத்துரு எந்தெந்த காரியங்களை கொண்டு வந்தாலும் என் தகப்பன் நீர் ஆண்டவரே, உண்மையா உண்மை நோக்கி பார்க்கும் பொழுது, உண்மையா உண்மை தேடும் பொழுது ஆண்டவரே, நீர் ஜெய கொடி ஏற்றுகிறவராய் நீங்க கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எத்தனை பழி சொற்கள் வந்தாலும், எத்தனை காரியங்கள் சத்துரு ஆண்டவரே அப்பா தலை குனியும்படியான காரியங்களை கொண்டு வந்தாலும் ஆண்டவரே, உண்மை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்க ஜெய கொடி ஏற்றுகிறவராய் நீங்க கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா என்னென்ன காரியங்கள் அப்பா சத்துரு போன்ற தோன்றினாலும் என்னென்ன காரியங்களை நான் கடந்து செல்ல முடியுமா என்று யோசித்து இந்த வேளையில பிள்ளைகள் வந்திருந்தாலும் ஆண்டவரே, என் தகப்பன் இந்த நாளில இந்த நேரத்துல உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை நீங்க கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சத்துரு வெட்கப்பட்டு ஓடும்படியான கிருபைகளை அப்பா நீங்க தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா காரியத்திலும் ஜெயக்கொடி ஏற்றப்பட்ட பிள்ளைகளாய் ஆவியானவரே நீங்க இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் நீங்க இறங்கி அப்பா
கிரியைகளை நடப்பீங்க ஆண்டவரே. நீங்க பதிலாய் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காரியத்தையும் மாற்ற வல்லமை அப்பா உம்மண்டை உண்டாண்டவரே. எல்லா காரியத்தையும் நீங்க மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வெள்ளம் போல் சத்துரு கடந்து வந்தா என் ஆவியானவரை நீங்க ஜெய கொடி ஏற்றுங்கப்பா. நீங்க அவனுக்கு விரோதமாய் செயல்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சமாதானம் இல்லாமல் இருக்கிற குடும்பங்களிலே சமாதானத்தை நீங்க கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். போராட்டங்களோடு பிரச்சனைகளோடு வருகிற பிள்ளைகள் வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, என் தகப்பன் நீங்க இறங்கி ஆண்டவரே அப்பா பிரச்சனைகளில் இருந்து ஒரு முற்றுப்புள்ளி தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி இருக்கிற தேவன் தாமே உண்மையே நம்பி வந்திருக்கிற பிள்ளைகள் அப்பா ஒரு பொழுது வெட்கம் அடையாதபடி ஆண்டவரே முடிவை நீங்க கொடுக்கும்படியாய் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஜெய கொடியை நீங்க ஆண்டவரே ஏற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வெற்றியாய் வெற்றியாய் பிள்ளைகள் கடந்து செல்ல பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். சத்துருவாய் தோன்றுக என்ன காரியங்களா இருந்தாலும் அப்பா இந்த வேளையில உமக்கு முன்பாக வைக்கும் பொழுது என் தகப்பன் அப்பா அந்த சத்துருவுக்கு விரோதமாய் நீங்க கொடியேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். நீங்க யுத்தத்தை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்ப நீங்க யுத்தத்தை நடத்துங்க ஆண்டவரே. அப்ப மனுஷரால எங்களால ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே. என் தகப்ப நீங்க கிரியைகளை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. முழுவதுமா இந்த நேரத்தை உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறேன். பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற பிள்ளைகளோடு தேவனாய் கர்த்தரே இடைப்பட்டிருப்பேன் நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிற விதமாய் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே சத்துருக்களுக்கு முன்பதாக ஜெயத்தையும் கடந்து வருகிற வெள்ளத்தை உணர்ந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தையும் தயவையும் தேவனை பரத்திலிருந்து கொடுத்து சத்துருவை அடையாளம் காணவும் அவனை எதிர்த்து நின்று ஆண்டவரை முறியடிக்கவும் எங்கள் தேவனாகிய கர்த்தரை துணை கொண்டு பிள்ளைகள் வெற்றியோடு கூட வாழும்படி தேவனாகிய கர்த்தரை அனுக்கிரகம் செய்யும்படி என் நேசருடைய பரிசுத்த சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தாமே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் இந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிற உங்களோடு கூட நிலைத்திருப்பதாக.